நம் மீது ஆர்டர் செலுத்த அவன் தகுதி வாய்ந்தவனா இருக்கான். அப்ப நாம யாரா இருக்கணும்? அவனுடைய சொல் கேட்டு அவன் ஏவிய காரியங்களை எடுத்து அவன் எதை விளக்கினானோ அந்த காரியங்களோட விளங்குவதற்கு நாம கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய அர்த்தம். அப்ப நாம ஒரு ஆளை வணங்கணும்னு சொன்னா, ஒரு ஆளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னார். இபாதத்துங்கிற வார்த்தை எதிலிருந்து வருது? அதனுடைய மூலச்சொல் என்ன? அபுதுதான். ஒரு அபுதுனுடைய செயலுக்கு தான் இபாதத்துன்னு சொல்லுவாங்க. அபுதுன்னு சொன்னா என்ன? அடிமை. ஒரு அடிமையினுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு அடிமைன்னு அவனுக்கு சொன்னா கட்டாயம் அவனுக்கு ஒரு எஜமானன் இருக்கணும். எஜமானன் என்று ஒருவனை அறியாமல் ஒருவன் தன்னை அடிமை என்று விளங்க மாட்டான். பழைய காலத்துல சமுதாய காலத்துல எஜமானன் அடிமை என்ற நிலைமையில் இருந்துச்சு. அடிமைகளை உரிமை விடுதல், அடிமைகளை விலைக்கு வாங்குதல், அப்படிலாம் நிறைய இருந்துச்சு. பிலால் நிறைய பேர் அடிமைகளாக இருந்தாங்க. நிறைய பேர் அபூபக்கர் சித்திகளாக உரிமை விட்டாங்க. वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।